அவர் இல்லாத நாள் நமக்கு நாளாக இருக்காது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். இந்த நாளிலே கர்த்தரை கொண்டாடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆமெசுவே, எங்களுடைய உயிரின் ஊற்று நீர். ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியும் ஓசையும் நீயாவாய். ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியும் ஓசையும் நீயாவாய். ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒளிக்கும் வெண்கலம் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத ஆமென். இயேசுவே, அது வாழ்வாக இருக்கவே இருக்காது. நன்றியோடு கூட சொல்லுகிறோம். இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும். இந்த காலவேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ராஜா. உமது சமூகம் எங்களுடைய நித்திய பேரானந்தம். ஆமென், ஆமென். இயேசுவே, இந்த காலவேளையில் நீரே ஜீவன், நீரே வழி, நீரே சத்தியம் என்று சொல்லி உமது பிள்ளைகள் உமது சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. நீர் உமது வார்த்தையிலே பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும். நீ இந்த காலவெளியில் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. நீர் உயிராக இருக்கிறீர், ஜீவனாக இருக்கிறீர், வாழ்வாக இருக்கிறீர். எந்த நிலையில இருந்தாலும் சரி, உமது பிள்ளைகளாக எங்களை தூக்கி எடுத்து அலங்கரிக்கிறேன். இந்த காலவெளியிலும் உமது வார்த்தையில ஒவ்வொருவரும் தொடப்படட்டும். குழப்பங்கள், தடுமாற்றங்கள், வேதனைகள், வலிகள், ஒருவேளை ரணங்களைப் போல அந்த வலி வேதனை இருக்கலாம். அப்படிப்பட்ட கவலை, அப்படிப்பட்ட ஏக்கம், அப்படிப்பட்ட தோல்வி, அப்படிப்பட்ட ஏமாற்றம், அப்படிப்பட்ட கைவிடுதலாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கர்த்தராகிய நீர், யெகோவா தேவன், நீர் எங்களுடைய நித்திய கன்மலை. இன்றைக்கு உமது பிள்ளைகளை தூக்கி எடுத்து உமது ஆதாரத்தில் அவர்களை நிலைநிறுத்துவீர். அப்படி செய்ய போவதற்கு நன்றி. இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைகிறது மாத்திரமல்ல, பலனடைந்து சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல நெருங்க கிருபைதான். நீ தொடர்ந்து அசைவாடும், நீர் பேசும். ஆமென். தேவ மக்களை, இன்றைக்கு இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்,
பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 23 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:23 அந்த 2வது பகுதியை வாசிக்கிறேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். இது இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றது மாதிரியே இருக்கு. நம்மளை பார்த்து தான் சொல்றார். தேவ மக்களே, பலவித சூழ்நிலைகள், நெருக்கங்கள், காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க, களைச்சு போயிட்டோம். ஒரு பெரிய விடுதலையை பார்க்கல, நன்மையை பார்க்க முடியல. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்ப ஜீவியத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், மிஷினரி பணியில், சபையில் ஆத்துமாக்கள், சபை ஊழியம், இவைகளில் பெரிய விஷயங்களை பார்க்கல, அறுவடையை பார்க்க முடியல, காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேத வார்த்தை வருது பாருங்க, கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது வெட்கப்படுவதில்லையா கர்த்தர் சொல்றாரு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம், காலம் ஓடிட்டு இருக்குது. ஆமென். காலம் ஓடலாம், ஆனால் அவருடைய வாக்கு ஓடாது, அவருடைய வாக்கு மறையாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நமக்கு ஏன் இந்த பயம் வருது, நமக்கு ஏன் ஒரு மாதிரி லைட்டாக தடுமாற்றம் வருது, ஒரு சிவரிங்க, ஒருவேளை ஒன்றுமே நடக்காமல் போயிடுமா, என் வாழ்க்கையில் அந்த வெற்றியை பார்க்க முடியாதான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, இல்லை, நீ வெட்கப்பட மாட்ட. ஏன்னா நீ காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு, என்கிட்ட. அப்போ இன்றைக்கி கவனிங்க, இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணணும். நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது தெய்வ சமூகத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறோமா, கர்த்தர் எனக்கு செய்வார், அவருடைய வேத வார்த்தை எடுத்து, இல்லை காலம் இப்படி இருக்குது, ஒன்றும் நடக்கலை, பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், நான் கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு செய்வார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் கர்த்தரை விட்டு நீங்கள் அகன்று போய் உலகத்தில் உட்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நடப்பதுக்கு சாத்தியமில்லை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது இந்த பகுதியில் பார்ப்போம்னு சொன்னால், ஒரு அற்புதமான விஷயம் விசுவாசி புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவன் வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் இல்லை. ஆபிரகாம் காத்திருந்தார், 100 வயசுங்க, கர்த்தர் சொன்னதை செஞ்சார். அப்புறம் பாருங்க, யோசேப்புக்கு தரிசனத்தை நான் கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு. ஆனால் சூழ்நிலை, நடந்த விஷயம் எல்லாம் வேற மாதிரி, கொஞ்சம் கூட ஆப்டாக அவருடைய வாக்கு தத்தத்துக்கு இணையாக ஒன்று கூட நடக்கலை. இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு கொஞ்சம் கூட மாதிரியாக, கொஞ்சம் கூட அந்த சாயலுக்கு ஒத்து ஒன்றும் நடக்கலையா? சோத்திரம் பண்ணுங்க. அன்றைக்கி யோசேப்புக்கு அப்படி தான், எல்லாம் வேற மாதிரி நடந்தது. கவனிங்க, யோசேப்பை சரியான நேரத்தில் கர்த்தர் உயர்த்தினார். அது உண்மைனா உங்களையும் உயர்த்துவார். அவர் சொன்னது உண்மை. அதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இருதயம் மட்டும் சாதகமாக இருந்தால் போதும், அவர் செய்வது நிச்சயம். இறுதியா எஸ்தர் பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காத்துக்கிட்டு இருந்தது தான் அவங்களுக்கு தெய்வீக அழகை கொடுத்தது, அந்த பக்குவத்தை கொடுத்தது. அந்த காத்துக்கிட்டு இருந்தது தான் ராஜா அந்த எஸ்தரை மாத்திரம்தான் தேர்ந்தெடுத்தாரு, வேற யார் பக்கமும் கண்ணு போல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உண்மை? காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய பவர் இருக்கு, நிறைய பேருக்கு தெரில. நீங்கள் கர்த்தருக்கு காத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற பவர் இருக்கு பாருங்க. நமக்கு கர்த்தர் சாதகமாய் செய்வார். காலவேளையில் உங்களை அவர் நிலைநிறுத்துவார், சகாயம் செய்வார். God bless you. Bye bye.